லப்பர் பந்துன்னு ஒரு திரைப்படம் இப்போ வெற்றிகரமாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு தேட்டரில். ஸோ கிட்டத்தட்ட வந்து மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்க. அதே சமயம் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு யாருமே எதிரே பார்க்கல, இன்க்ளூடிங் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து பேருமே. படம் கண்டிப்பாக வந்து பிலோ ஆவரேஜாக வெற்றி அடையும், ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து உருவாகும் அப்படிங்கிறது இவங்க நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க. ஆனால் நடந்திருக்கு. நல்ல படத்துக்கு என்றைக்குமே வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு உதாரணம் இந்த லப்பர் பந்து. இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஸோ மறைமுக ஜாதி அரசியல் இருக்குது, பேசியிருக்காங்க. அதே சமயம் வந்து கலப்பு திருமணத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதே சமயம் வந்து அதாவது நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற இந்த மறைமுக அரசியலை பற்றியும் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. A to Z எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் கேப்டன் விஜயகாந்த் இவங்களை நினைவுபடுத்தியிருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாக இவங்க வர மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே எனக்கு தோணுன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் எல்லாத்துக்கும் தோணியிருக்கும், இந்த படத்தோட பட்ஜெட் எத்தனை கோடி? இந்த படம் இப்போ நல்லா இருக்குது, நமக்கு அது புரியுது. பக்கத்தில் கேட்டாலும் இந்த படம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு மேலே அதிகமாக ஓடும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனியனாக இருக்குது. அதே சமயம் இந்த படம் ஒரு வாரம் ஓடுனுச்சுன்னா வசூல் எத்தனை கோடி இருக்கும்? ஸோ போட்ட பணத்தை ப்ரொடியூசர் எடுத்துருவாரா இல்லையா, இல்லை அதுக்கு மேலே லாபம் கிடைக்குமா? ஏன்னா படம் ஒர்த்தாக இருக்குது. அதனால் இப்படியாப்பட்ட க்யூரியாசிட்டி எனக்குள்ளே வந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் வந்து மேக்ஸிமம் 5 கோடி மட்டும்தான். ஸோ எல்லா இடத்துலையும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். 1க்கு 2-3 தடவை வந்து ரீசெக் பண்ணப்போ எல்லா இடத்துலையுமே எனக்கு கிடைச்ச ஒரே தகவல், இந்த படம் ஒட்டு மொத்தமாக 5 கோடியில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விவரம் தெரிய வந்திருக்கு. அதே சமயம் 5 கோடியில் இந்த படம் வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படத்தோட வசூல் வந்து கண்டிப்பாக வந்து 10 கோடியாச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி வரைக்கும் இப்போ வரைக்கும் வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி டாக்காக இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த படம் வந்து செம ஒர்த்தபிள் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த படம் வந்து பிடிச்சிருச்சு. அதாவது கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு, நகரத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ குறிப்பிட்டு சொல்லப்போனால் எல்லா தரப்பு வயதினரும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தபிளான ஒரு படம். ஸோ படம் ஃபுல்லாகவே கேப்டன் விஜயகாந்த் இவங்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கோட்டுன்னு ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்துறேன்னு பேரில் அசிங்கப்படுத்தினானுங்க. ஸோ காசுக்காண்டி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது கோட்டு திரைப்படத்தோட உதாரணம். பட் காசுக்காண்டி நாங்கள் எதுவுமே செய்யலப்பா, கேப்டன் விஜயகாந்த்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், ஸோ இவரை நாங்கள் வந்து கௌரவப்படுத்தணும், நாங்கள் இவர் மேலே வச்சிருக்கிற அந்த மரியாதையை இந்த படத்தில் நாங்கள் வந்து காட்ட போகிறோம் அப்படின்னு டைரக்டர் சொல்லி அடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாகவே கேப்டன் விஜயகாந்த் இவங்களோட பாட்டு மட்டும்தான் வருது. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற மாதிரியே படம் ஃபுல்லாகவே இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு உணர்வை டைரக்டர் வெளிப்படுத்தியிருக்காருங்க இந்த படம் மூலமாக. ஸோ கெத்து தினேஷாக வந்து அட்டகத்து தினேஷ் வந்து மிரட்டி விட்டார். அதே சமயம் வந்து ஹரிஷ் கல்யாண் ஸோ ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை இந்த படத்தில் வந்து வெளிக்கொண்டிருக்காரு. அதே சமயம் வந்து சுவாதிகா கெத்து தினேஷோட ஒய்ஃபாக வரவங்க, இவங்க வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வரும் ஒரு நடிகை. தமிழ் படத்தில் ஒரு சில படங்களில் பார்த்துருக்கலாம். பட் ஆனால் வந்து சரியான ஒரு படம் மூலமாக திரும்பவும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக நடித்த அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வதந்திங்கிற ஒரு வெப்சீரிஸில் லீட் ரோல் பண்ணவங்க தான். ஸோ இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப அழகாக
நேர்த்தியாக இவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் நடித்த சின்ன கேரக்டர்லேருந்து பெரிய கேரக்டர் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதே சமயம் மருமகள்கிட்ட மாமியார் வந்து ரொம்ப பசிக்குது, உன் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, நீ வீட்டை விட்டு வெளில வந்ததுலேருந்து நான் வந்து சாப்பிடவே இல்லை, இப்போ என்னான்னு தெரில, உன்னை பார்த்த உடனே எனக்கு வந்து பசிக்குது, உன் கையால் கொஞ்சம் சோறு கிடைக்குமா அப்படின்னு மாமியார் வந்து மருமகள்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு சீனு எனக்கெல்லாம் வந்து அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீன்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக ஆச்சு நிறைய படத்தில் பார்த்து. ஏன்னா இந்த தாய்மை உணர்வை வந்து இந்த சீனில் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். இந்த மாமியார் கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டரு முழுக்க குழந்தை மாதிரியும், இந்த மருமகள் கேரக்டர் முழுக்க அம்மா மாதிரியும் இந்த ஒரு சீனில், இந்த ஒரு ஃப்ரேமில் டைரக்டர் வெளியில் கொண்டு வந்தாருங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இந்த படத்தில் கொட்டி கிடக்குங்க. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, சும்மா தரமான ஒரு ஆட்டத்தை தான் ஆடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு கிரிக்கெட்னால் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், அவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் வந்து கிரிக்கெட்டில் வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4-5 டோர்னமெண்ட்லாம் அட்டன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அந்த கிரிக்கெட்டை இந்த படத்தில் பார்க்குறப்ப நான் வந்து டோர்னமெண்ட்டில் விளாண்டது, அந்த டோர்னமெண்ட்டுக்காண்டி ஒரு ஃபைட் பண்ணது, அது அந்த டோர்னமெண்ட் நடக்கிறப்ப ஒரு சில ஜாதி அரசியல் வந்து நான் வந்து சந்தித்தது, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்துனுச்சு இந்த படம். ஸோ மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக இருக்குது. எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், சலிக்கவே சலிக்காது. ஏன்னா நான் ஒரு தடவை பார்த்துட்டேன், திரும்பவும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் இந்த படத்தோட பட்ஜெட் எத்தனை கோடி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தேன். இதனால தான் இந்த படத்தோட வசூல் எத்தனை கோடி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நான் ஆர்வமாக இருந்தேன். ஸோ எனக்கு உண்மையிலே செம்ம ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா படத்தோட பட்ஜெட் வந்து 5 கோடி தான். பட் ஆனால் வந்து 15 கோடி கிட்ட இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் அதிகமாகவே பண்ணும். என் கணிப்பு சரியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து அசால்ட்டாக வந்து 50 கோடியை வந்து கலெக்ட் பண்ணும். அந்தளவுக்கு ஒர்த்தபுள் ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏகப்பட்ட படங்கள் வருது. அதுக்கு எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இனிமேட்டு மலையாள சினிமாவை எட்டி பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமான ஒரு சினிமாவை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரிக்கே சவால் விடுற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரினா அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தான். ஸோ இந்த ஒரு படம் போதும் ஸோ மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சவால் விட, இதை விட நிறையா படங்கள் இனி வரதான் போகுது. என்ன இப்போ இந்த படத்துக்கு கிடைச்ச அதே சப்போர்ட்டு வரப்போகிற சின்ன பட்ஜெட் நல்ல கதை உள்ள ஒரு படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் கிடைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள், குவாலிட்டியான கண்டென்ட் ஓரியன்டான ஒரு திரைப்படங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். ஜாதி சாயல் இல்லாத ஒரு திரைப்படங்கள் இனிமேட்டு வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து ரொம்ப அழுத்தாமல், ரொம்ப திணிக்காமல், ரொம்ப மிதிக்காமல், ஸோ சொல்ல வர வேண்டிய ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக கட் அண்ட் ரைட்டாக நெத்தி போட்டில் வச்சு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒவ்வொரு படத்துலையும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக லப்பர் பந்து மாதிரி நிறையா திரைப்படங்கள் வெற்றி பெறும். பட் ஆனால் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தில் எந்த ஒரு படத்துலையும் இவங்க சொல்லவே இல்லை. அதனால் நிறைய படங்கள் தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. ஆனால் லப்பர் பந்து அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்தோட வசூலை பற்றி பேசுகிறப்ப இந்த படத்தை பற்றி உங்ககிட்ட என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண நினச்சேன். அதனால தான் எவ்வளோ விஷயத்த உங்ககிட்ட நான் சொன்னேங்க. ஓகேங்களா?